பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலை அருகே சின்னப்பனையூரில் புதிய 2 வகுப்பறை கட்டிடத்தினை எம்எல்ஏ இராஜன் மாணிக்கம் திறந்து வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் நெய்தலூர் ஊராட்சி சின்னப்பனையூரில் அரசு நடுநிலைப் பள்ளியில் பழுதடைந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் 22.32 லட்சம் மதிப்பில் கூடுதல் புதிய 2 வகுப்பறைகள் கட்டப்பட்டன. கட்டி முடிக்கப்பட்ட 2 வகுப்பறை கட்டிடங்களை குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளிடையே பேசிய அவர், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறைக்கு என அதிகளவு மானியங்களை ஒதுக்கியுள்ளதாகவும், அரசு பள்ளியில் பயின்று அரசு கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயை திட்டத்தை வழங்கி செயல்படுத்தி வருவதாகவும், அதேபோல் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். எம்எல்ஏ உடன் தோகைமலை யூனியன் சேர்மன் சுகந்தி சசிகுமார், திமுக தோகைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் புழுதேரி அண்ணாதுரை, ஒன்றிய கவுன்சிலர் சின்னையன், நெய்தலூர் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா வேலாயுதம் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர், இருவர் ஆசிரியர் பெருமக்கள் பலரும் உடன் இருந்தனர். பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. ஐந்தாவது முறையாக ஆட்சி கண்ட மன்னவர், ஐந்தாவது முறையாக ஆட்சி கண்ட மன்னவர், அரசு நலத்திட்டங்களை